ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோட 5 AM ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் யூஷுவலாகவே 5 o'clock கரெக்டாக எழும்பிடுவேன். எழும்பி வந்து கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் 5 o'clock எழும்புறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். முன்னமெல்லாம் நான் 5 o'clock எழும்புறதுக்கு என் மொபைலில் தான் அலாரம் வச்சுருப்பேன். மொபைல் நான் பெட்ரூம் எடுத்துகிட்டு போவேன். அலாரம் அடிக்கும், நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். தூங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எழும்புவேன். லேட் ஆகிரும், சில நாள் லேட் ஆகிரும், சில நாள் சீக்கிரமாக எழும்பு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் பெட்ரூம்க்கு மொபைல் எடுத்துகிட்டு போகவே மாட்டேன். ஸோ அலெக்ஸா கிட்டேயே அலாரம் வச்சுருவேன். அலெக்ஸா வந்து ஹாலில் தான் இருக்கும். பெட்ரூம்லேருந்து நம்ம சொன்னாலும் அலெக்ஸாக்கு கேட்காது. அதை நான் ட்ரையும் பண்ணிட்டேன், அது ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம எப்படினாலும் நம்ம எழும்பி வந்து அலெக்ஸா ஆஃப் பண்ணுறதுக்கு எழும்பி தான் வரணும். அப்படியே நான் வந்து எழும்பிடுவேன். அப்போ கரெக்டாக 5 o'clock அலாரம் அடிச்சோடனே நான் எழும்பி வந்துடுவேன். அலெக்ஸா ஆஃப் பண்ணுறதுக்காக எழும்பிடுவேன். அப்படியே நம்மளுக்கு டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே 5 o'clock எழும்புற மாதிரியும் இருக்கும். அதுக்காகவே நான் இப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நாளாகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எனக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலெக்ஸா கிட்ட அலாரம் வச்சுட்டு காலையில் எழும்புறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, ஜாலியாக போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஆஸ் யூஷுவல் நான் வந்து எழும்பி எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ட்ரை ஆனது எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அப்புறம் இனி அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இன்றைக்கி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ரைஸ் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட்லேயே நான் வைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ அதனால் மார்னிங் எழுப்பினதுமே அதில் வச்சிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். அது பாட்டுக்கு குக் ஆகிட்ருக்கும். மற்ற ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக ரைஸ் வச்சுட்டு அப்புறமா மோர் குழம்பு வைக்கலான் தான் இருக்கிறேன். குக்கும்பர் போட்டு மோர் குழம்பு பண்ணிடலான் தான். அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்குது ஆஃபீஸ்க்கு. ஸோ எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கிறனால தான் ரைஸும் ஜாஸ்தி வைக்கணும், குழம்பு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு அவங்களுக்கும் கொடுத்து விடுவேன். மோர் குழம்புக்கு குக்கும்பர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெள்ளரிக்காய் போட்டு தான் மோர் குழம்பு வைக்க போகிறேன். மோர் குழம்பு அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் பண்ணலாம் தான் பிளானில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் ஆஃபீஸில் ஃப்ரீ டைமில் சாப்பிட்றதுக்காக பீனட் வேக வச்சிட்ருக்கிறேன். பசங்களும் வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். பசங்க வந்து இந்த குழம்பு எல்லாமே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அதை ஃபைனலாக இவங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு பண்ணுவேன். இப்போதைக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ளஸ் எனக்கும் சாப்பிட்றதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பீனட் வேக வச்சுட்டேன்னா அதுவும் சைட் பை சைட் வந்துட்டுருக்குறோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லி தான் பண்ண போகிறேன். இட்லியும் சட்னி தான் பண்ணணும். ஃபைனலாக எல்லாம் குக் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்கள வெளியே அனுப்பிட்டு இருக்கிறேன். அவங்கள வெளியே அனுப்பிட்டு வந்து பசங்களை அடுத்தது கிளம்பணும் ஸ்கூலுக்கு. நானும் அப்புறம் கிளம்பி அவங்கள கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். இனி தான் பசங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ண போகிறேன். பசங்களும் இந்த டைமில் சைட் பை சைடு எழுப்பிட்டே இருந்தேன். இன்னும் எழும்பிடுவாங்க. அவங்களே எழும்பினதுமே அவங்களையும் கிளப்பி விட்டுட்டு பசங்களுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் எல்லாமே. ஃபைனலாக பசங்களும் எழும்பிட்டாங்க. அவங்களும் ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இனி அவங்களும் ரெடி பண்ணணும். பசங்களுக்கு இன்றைக்கி வந்து எக் ரைஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அவங்கள பசங்க கிளம்பி வந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இட்லியும் தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்ருக்காங்க.
பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுமே பேக் பண்ணிட்டேன். எக் ரைஸ் பண்ணேன், அப்புறம் குக்கம்பர், கேரட், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் பேக் பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறது அக்டோபர் 1. ஸோ 1ஆந்தேதினால பசங்களுக்கு உண்டியலில் போடுறதுக்கு காசு கொடுத்தேன் 2 பேருக்குமே. அதுதான் போட்டுட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ஸ்கூல் கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களை இனிமேல் சேவிங்ஸ் பண்ணதுக்கு முன்னமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்கல. ஸோ இப்போ புதுசாக வாங்கியிருக்கனால அதில் போட்டுட்ருக்கோம். ஃபைனலாக நாங்கள் ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. பசங்களை ட்ராப் பண்ணதுக்கு நான் கிளம்பிட்டேன். பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வந்து நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இட்லி அண்ட் தக்காளி சட்னி தான். பசங்க மிச்சம் வச்சுருந்தது எல்லாமே அஸ் யூஷுவல் நான் தான் சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி நான் இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ணேன்னு காமிக்கிறேன். இதில் சாதம் இருக்குது, அப்புறமா மோர் குழம்பு, வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். அப்புறம் கடலை வேக வச்சுருக்கிறேன். இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது இனி எனக்கும் பசங்களுக்கும். அப்படி எனக்கு கொஞ்சம் நாளாகவே இருமல் இருந்துகிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்கி. ஸோ அதுக்காக கஷாயம் காய்ச்சி வச்சுருந்தேன், அதுவும் குடிக்க போகிறேன். குடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருமல் குறையணும். ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. நானும் என்னெல்லாமோ குடிச்சு பார்க்குறேன், குறைஞ்ச மாதிரி இல்லை. அப்பப்போ ஏதாவது காய்ச்சி குடிக்கிறேன், பட் குறையலை. அப்புறம் அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. இனி பசங்களை கூப்பிட போகணும். அதுக்குள்ளே நானும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆயில் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனி குளிக்கணும். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பசங்களை கூப்பிட்டதுக்கு போகணும். அப்படியே ஃபேஸ்க்கும் ஆயில் மசாஜ் பண்ணிட்டேன். எல்லா ஆயிலுமே உறைஞ்சி போயிடுச்சு. இப்போ நல்லா குளிராக இருக்குது. ரொம்ப இன்னும் போகலை, கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஆயில் எல்லாமே உறைஞ்சி போயிடுச்சு. ஃபேஸ்க்கும் இனி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இனி போய் குளிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் பசங்களை கூப்பிட்றதுக்கு. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இனி கிளம்பணும் பசங்களை கூப்பிட்றதுக்கு. அப்படியே கிளம்பிட்டேன். இனி பசங்களை கூப்பிட போகிறேன். பாய்.